வெல்கம் டு ஆல். எக்ஸசைஸ் 4.5 ஓட கண்டினியூவேஷன். செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 9, d ஸ்கொயர் பிளஸ் d மைனஸ் 6 ஆஃப் y ஈக்குவல் டு e பவர் ஆஃப் 3x பிளஸ் e பவர் ஆஃப் மைனஸ் 3x. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் y ஃபைண்ட் பண்ண போகிறோம். y equal to CF plus PI. CF na complementary function, PI na particular integral. First step la inge solution la enna kuduthirukangalo adha eduthu eludhikalam. d square plus d minus 6 into y equal to e power of 3x plus e power of minus 3x. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி PI பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா CF ஃபைண்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு பிராக்கெட் ஆஃப்ல என்ன டேர்ம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆக்சிலரி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணும்போது புட் d ஈக்குவல் டு m. எங்கெல்லாம் d இருக்கோ dக்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0. ஸோ d ஸ்கொயர்னா இங்கே m ஸ்கொயர் பிளஸ் m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 ஆட் பண்ணால் ப்ளஸ் 1. ஸோ இங்கே 3 இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு மைனஸ் இப்போ இன்ட்டு பண்ணும்போது 3 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 6 ப்ளஸ் பண்ணும்போது 3 மைனஸ் 2னா 1. இதோட ஃபேக்டர்ஸ் m ப்ளஸ் 3 இன்ட்டு m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக பிரிக்கும்போது m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அண்ட் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ரூட்ஸ் என்ன கிடைக்குன்னா m ஈக்குவல் டு மைனஸ் 3 ஒரு ரூட்டும் m ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ஒரு ரூட். நமக்கு இங்கே 2 ரூட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 ரூட்டும் ரியல் அண்டு டிஃப்ரெண்ட். ஸோ m1 m2 நமக்கு நல்லா தெரியும். ரியல் அண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் CF ஈக்குவல் டு a e பவர் ஆஃப் m1x பிளஸ் b e பவர் ஆஃப் m2x. இதில் m1 வேல்யூ m2 வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ CF ஈக்குவல் டு a e பவர் ஆஃப் m1க்கு பதிலாக மைனஸ் 3x பிளஸ் b m2க்கு பதிலாக 2x. இதில் m1 அண்டு m2 மாற்றிக்கலாம். 2ஐ m1 ஆகும் மைனஸ் 3ஐ m2 ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். அது இப்போ CF ஃபைன் பண்ணவொடனே செகண்ட் PI சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணி PI ஃபைன் பண்ண போகிறோம். பட் நமக்கு இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ e பவர் ஆஃப் 3x ஒரு டேர்ம் ப்ளஸ் e பவர் ஆஃப் மைனஸ் 3x ஒரு டேர்ம். அப்போ நம்ம இங்கே மொத்தமாக 2 PI ஃபைன் பண்ண போகிறோம். முதல் e பவர் ஆஃப் 3x யூஸ் பண்ணி ஒரு PI, தென் e பவர் ஆஃப் மைனஸ் 3x யூஸ் பண்ணி இன்னொரு PI. நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்னா PI ஈக்குவல் டு 1 by f of d ஃபங்க்ஷன் ஆஃப் d இன்ட்டு e பவர் ஆஃப் EAX. மொத்தம் நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு e பவர் ஆஃப் 3x யூஸ் பண்ணி PI1, தென் e பவர் ஆஃப் மைனஸ் 3x யூஸ் பண்ணி PI2, தென் PI1 ப்ளஸ் PI2 ஈக்குவல் டு PI. ஃபஸ்ட்டு இங்கே PI1 ஈக்குவல் டு 1 by f of d. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா d ஸ்கொயர் ப்ளஸ் d மைனஸ் 6. தென் e பவர் ஆஃப் AX போல் ஃபஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குன்னா e பவர் ஆஃப் 3x. இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா புட் d ஈக்குவல் டு எங்கெல்லாம் d இருக்கோ அந்த dக்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 3. ஸோ அப்ளை பண்ணும்போது PI1 ஈக்குவல் டு 1 by 3 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 9 ப்ளஸ் டிக்கு பதிலாக 3 மைனஸ் 6 e பவர் ஆஃப் 3x. ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது 9 ப்ளஸ் 3 12 மைனஸ் 6னா 6. ஸோ ஃபைனல் ஆன்சரில் PI1 ஈக்குவல் டு e பவர் ஆஃப் 3x by 6. நீங்கள் PI2. ஸோ PI2 ஈக்குவல் டு 1 by f of d. f of dக்கு பதிலாக d ஸ்கொயர் ப்ளஸ் d மைனஸ் 6 தென் e பவர் ஆஃப் AXக்கு பதிலாக e பவர் ஆஃப் மைனஸ் 3x. இதில் எங்கெல்லாம் d இருக்கோ dக்கு பதிலாக மைனஸ் 3 ரிப்ளேஸ் பண்ணுறோம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 1 by
t ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 9, தென் டிக்கு பதிலாக மைனஸ் 9 மைனஸ் 6 e பவர் ஆஃப் மைனஸ் 3x. ஸோ ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் இங்கே 1/9 மைனஸ் 9, அப்போ 0 e பவர் ஆஃப் மைனஸ் 3x. எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருதோ டிவைடில் 0 வரும்போது அப்போ மேலே எக்ஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு டிவைடில் என்ன டேர்ம் இருக்கோ அதை 1 டைம் டிஃப்ரெண்டேஷன் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் டி இருக்கோ, டிக்கு பதிலாக மைனஸ் 3 அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடச்சிருக்கு. 1/0 இன்ஃபைனைட். நம்மளால் அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியாது. அதனால் PI2 நம்ம என்ன அசம்ஷன் பண்ணமோ அதை மேலே எக்ஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு கீழே 1 டைம் டிஃப்ரெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு டிஃப்ரெண்டேஷன் பண்ணும்போது டி ஸ்கொயரை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 2d ப்ளஸ் டியை டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் 0. ஸோ ப்ளஸ் 1 அண்ட் again இங்கே 0. ஸோ e பவர் ஆஃப் மைனஸ் 3x. இப்போது இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும், எங்கெல்லாம் டி இருக்கோ டிக்கு பதிலாக மைனஸ் 3 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ டிக்கு பதிலாக இங்கே மைனஸ் 3 x பை டிக்கு பதிலாக மைனஸ் 3 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 ப்ளஸ் 1 e பவர் ஆஃப் மைனஸ் 3x. ஸோ மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் இங்கே மைனஸ் 5, மேலே மைனஸ் எடுத்துக்கலாம், டிவைடில் 5 e பவர் ஆஃப் மைனஸ் 3x. இது PI2 ஓட வேல்யூ. நமக்கு ஜென்ரலாக PI வேணும். PI ஈக்குவல் டு PI1 ப்ளஸ் PI2. நமக்கு எப்போல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்கோ அப்போல்லாம் PI1 தென் PI2 ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணி லாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ PI ஈக்குவல் டு PI1ஓட வேல்யூ e பவர் ஆஃப் 3x/6. ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ண வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே PI2 ஓட வேல்யூ மைனஸ் ஆஃப் x/5 e பவர் ஆஃப் மைனஸ் 3x. தென் இங்கே ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ண CF வேல்யூ PI வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ y ஈக்குவல் டு CF ஓட வேல்யூ a e பவர் ஆஃப் மைனஸ் 3x plus b e power of 2x. PI particular integral value plus e power of 3x by 6 minus x by 5 e power of minus 3x. So இது நமக்கு தேவையான general solution. Question number 10. Bracket of d square minus 10d plus 25 into y equal to 4 e power of 5x plus 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி CF, ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி PI. பட் நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ PI1 ப்ளஸ் PI2 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். d ஸ்கொயர் மைனஸ் 10d ப்ளஸ் 25 இன்ட்டு y ஈக்குவல் டு 4 e பவர் ஆஃப் 5x ப்ளஸ் 5. ஃபர்ஸ்ட் நம்ம CF ஃபைன் பண்ண போகிறோம். CF கண்டுபிடிக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்கெட் ஆஃபில் என்ன இருக்கோ அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணணும். தி ஆக்சிலரி ஈக்குவேஷனில் இப்போ டி ஈக்குவல் டு எம். ப்ராக்கெட் ஆஃபில் என்ன இருக்கோ அதில் டிக்கு பதிலாக எம்ஐ ரீப்ளேஸ் பண்ணி ஈக்குவல் டு 0. இங்கே எம் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 10m ப்ளஸ் 25 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25, ஆட் பண்ணால் மைனஸ் 10. ஸோ மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5. ஃபேக்டர் எழுதும் போது m மைனஸ் 5 இன்ட்டு m மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. செப்பரேட் பண்ணும்போது m மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அண்ட் m மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ m ஈக்குவல் டு 5 தென் m ஈக்குவல் டு 5. நமக்கு இங்கே ரூட்ஸ் ரியல் அண்டு ஈக்குவல், ரெண்டுமே ரியல் ரூட் அண்டு ஈக்குவல் ரூட். ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் CF a plus bx into e power of mx, ஆர் இதை ax plus bன்னு எடுத்துக்கலாம். e power of mx. ஒன்று a plus bx ஆர் ax plus b, நமக்கு எது எடுத்தாலும் ஒரு ரைட்டு தான். இதில் mக்கு பதிலாக 5 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ CF equal to a plus bx e power of mக்கு பதிலாக 5. ஸோ 5x. இது நமக்கு தேவையான CF ஓட வேல்யூ, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இங்கே PI ஃபைன் பண்ணும்போது
ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம் இங்கே 4e பவர் ஆஃப் 5x ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இங்கே 5. ஃபஸ்ட் இங்கே pi1 அண்ட் pi2. ஜென்ரலாக piக்கு என்ன ஃபார்முலானா 1/f ஆஃப் d e பவர் ஆஃப் ax. நம்ம ஃபஸ்ட்டு pi1 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ pi1 ஈக்குவல் டு 1/f ஆஃப் d. ஃபங்க்ஷன் ஆஃப் d என்னவா இருக்குன்னா d ஸ்கொயர் மைனஸ் 10d ப்ளஸ் 25. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். தென் e பவர் ஆஃப் axக்கு பதிலாக ஃபஸ்ட் டேர்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 4e பவர் ஆஃப் 5x. இங்கே 4e பவர் ஆஃப் 5x. ஃபஸ்ட் இங்கே கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம். 4 இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ 4 அப்போ அவுட் சைடில் எடுத்துடலாம். pi1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/d ஸ்கொயர் மைனஸ் 10d ப்ளஸ் 25 e பவர் ஆஃப் 5x. இப்போ இதில் எங்கெல்லாம் d இருக்கும், dக்கு பதிலாக நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதாவது 5 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ d ஈக்குவல் டு 5. ஸோ 4 இன்ட்டு 1/d ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் ஆஃப் 10 இன்ட்டு 5னா மைனஸ் 50 ப்ளஸ் 25 e பவர் ஆஃப் 5x. ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 25 ப்ளஸ் 25 50, 50 மைனஸ் 50 0. ஸோ 4 இன்ட்டு 1/0 e பவர் ஆஃப் 5x. 1/0 வந்தால் இன்ஃபினைட். இதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம pi1 என்ன அசம்ஷன் எடுத்தோமோ அதில் எக்ஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே ஒரு வாட்டி டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். ஸோ 4 இங்கே அவுட் சைடில் எடுத்துக்கலாம். எக்ஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது d ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2d மைனஸ் ஆஃப் 10dயை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் 10, 25 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. நீங்கள் e பவர் ஆஃப் 5x. திரும்பவும் இங்கே இப்போ d ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே e பவர் ஆஃப் 5x அது a ஈக்குவல் டு 5. ஸோ இங்கே d ஈக்குவல் டு ஏன்னு அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ இங்கே 5 இருக்கும்போது d ஈக்குவல் டு 5. 4 இன்ட்டு x பை dக்கு பதிலாக 5 ரிப்ளேஸ் பண்ணால் 2 5s are 10, 10 மைனஸ் 10 e பவர் ஆஃப் 5x. 10 மைனஸ் 10 இங்கே 0. ஸோ 4x பை 0 e பவர் ஆஃப் 5x. நமக்கு இங்கே அகெயின் 0 வருது. எப்போலாம் டிவைடில் 0 வருதோ அப்போலாம் இன்டிட்டர்மினன்ட், நம்மளால் அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன அசம்ஷன் எடுத்தோமோ ஃபஸ்ட்டு ஒன்று pi1 அசம்ஷன் எடுத்தோம். அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி நமக்கு இந்த ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். திரும்பவும் டிக்கு பதிலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 ரிப்ளேஸ் பண்ணும்போது 0 வருது. அப்போ நம்ம எதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கொண்டு வந்தோமோ அந்த ஆன்சரை திரும்பவும் 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். இப்போ 4 மேலே எக்ஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு கீழே 1 டைம் டிஃப்ரென்சியேஷன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 2dயை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2 மைனஸ் ஆஃப் 10 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. ஸோ 2 e பவர் ஆஃப் 5x. 1 டைம் இங்கே 2 டைம்ஸ். ஸோ 2x ஸ்கொயர் e பவர் ஆஃப் 5x. இது pi1ஓட வேல்யூ. எப்பவுமே டைரெக்டாக d ஈக்குவல் டு ஏன்னு e பவர் ஆஃப் எக்ஸ் கூட என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி ஆன்சர் வந்தால் ஓகே. ஆன்சர் வராமல் 0ன்னு வரும்போது மேலே எக்ஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். திரும்பவும் நமக்கு வேல்யூ வந்துட்டால் ஓகே. அகெயின் டிக்கு பதிலாக ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணி திரும்பவும் 0 வரும்போது நம்ம எந்த டேர்மை டிஃப்ரென்சியேஷன் பண்ணமோ அந்த டேர்மை திரும்பவும் செகண்ட் டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நமக்கான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே pi2. ஸோ pi2 ஈக்குவல் டு 1/f ஆஃப் d. f ஆஃப் டிக்கு பதிலாக d ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 10d ப்ளஸ் 25. நீங்கள் செகண்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5. நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும்னா pi ஈக்குவல் டு 1/f ஆஃப் d e பவர் ஆஃப் ax ஃபார்மேட்டில் வரணும். பட் இங்கே வெறும் நமக்கு கான்ஸ்டன்ட் 5 தான் இருக்குது. e பவர் ஆஃப் ax ஃபார்மேட் இல்லை. ஸோ நம்ம தான் இங்கே e பவர் ஆஃப் ax ஃபார்மேட்டை கொண்டு வர போகிறோம். எப்படி இங்கே கொண்டு வரலான்னா 1/d ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 10d ப்ளஸ் 25. 5னா 5 இன்ட்டு 1 எடுத்துக்கலாம். அந்த 1 e பவர் ஆஃப் 0x. 0 இன்ட்டு x 0, e பவர் ஆஃப் 0 எனிதிங் பவர் 0 1. 1 இன்ட்டு 5 நமக்கு இங்கே 5னே கிடச்சிரும். இந்த 5ஐ 5 இன்ட்டு 1 பிரிக்கிறோம். இந்த 1க்கு பதிலாக e பவர் ஆஃப் 0x.
நெக்ஸ்ட் இங்கே புட் டி ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குன்னா ஏவோட வேல்யூ இங்கே 0. ஸோ டி ஈக்குவல் டு 0. ஸோ PI2 ஈக்குவல் டு டிக்கு பதிலாக 0 ரிப்ளேஸ் பண்ணுறோம். 0 0 ஒரு இங்கே 25 மட்டும் வரும். ஸோ 1/25 5 இன்ட்டு இ பவர் ஆஃப் 0x. இ பவர் ஆஃப் 0x நமக்கு 1 கிடச்சிரும். ஸோ 5/25 5/25 கேன்சல் பண்ணால் 1 டைம் இங்கே 5 டைம்ஸ் 1/5. இது PI2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே PI ஃபைன் பண்ண போகிறோம். PI ஈக்குவல் டு PI1 ப்ளஸ் PI2. ஸோ PI ஈக்குவல் டு PI1 ப்ளஸ் PI2. PI ஈக்குவல் டு PI1 ஓட வேல்யூ 2x² இ பவர் ஆஃப் 5x. PI2 ஓட வேல்யூ ப்ளஸ் 1/5. நெக்ஸ்ட் இங்கே ஜென்ரல் சொல்யூஷன். General solution y equal to CF plus PI. Y equal to CF ஓட வேல்யூ ஃபஸ்ட்டே ஃபைன் பண்ணிட்டோம். A plus BX into e power of 5x. Then plus PI equal to 2x² e power of 5x plus 1/5. ஸோ இது நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன். Question number 11. 4d square plus 16d plus 15 into y equal to 4 e power of minus 3/2 into x. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 4d square plus 16d plus 15 into y equal to 4 e power of minus 3/2 into x. ஃபஸ்ட் நம்ம CF ஃபைன் பண்ணணும். CF ஃபைன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ தி ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை ஆக்சிலரி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது எங்கெல்லாம் டி இருக்கோ புட் டி ஈக்குவல் டு எம். எம்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்மை ரீப்ளேஸ் பண்ணாங்க 4m² plus 16m plus 15 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 4 into 15 இங்கே 16 and ப்ளஸ் பண்ணும்போது 16. ஸோ 10 into 6. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 4m² ப்ளஸ் இங்கே 10m plus 6m plus 15 equal to 0. இதை 2 டேர்மாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் 2 டேர்மில் 2ஐயும் எம்மும் காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் 2m ப்ளஸ் 5. தென் இங்கே 3ஐ காமனாக எடுத்துட்டா 2m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ப்ராக்கெட் ஆஃப் என்ன இருக்குன்னா 2m ப்ளஸ் 5. நீங்கள் அவுட் சைடில் 2m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை 2 ஃபேக்டர் எடுத்துக்கலாம். முதங்க 2m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. another 2m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. So 2m equal to minus 5, m equal to minus 5/2. Next இங்கே 2m equal to minus 3, m equal to minus of 3/2. நமக்கு இங்கே 2 ஃபேக்டரும் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ m1 and m2 ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் CF equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் equal to a e power of m1x plus b e power of m2x. a e power of m1க்கு பதிலாக minus 5/2x then m2க்கு பதிலாக minus 3/2 plus b e power of minus 3/2x. இது CF ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே PI ஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே PI ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே PI ஈக்குவல் டு 1/f of d e power of ax. PI equal to கொஸ்டினில் f of dக்கு பதிலாக 4d² plus 16d plus 15 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். e power of ax பதிலாக 4 into e power of minus 3/2 into x. ஸோ 4 இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ அதை அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா புட் d equal to e power of xோட கோஎஃபிஷியன்ட் minus of 3/2 ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ 4 into 1/4 into d square. ஸோ
ஸோ டிக்கு பதிலாக -3/2 அதை ஸ்கொயர் பண்ணும்போது -3 ஸ்கொயர் பண்ணால் 9, தென் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 16 இன்ட்டு டிக்கு பதிலாக -3/2 ப்ளஸ் இங்கே 15 e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 டைம் இங்கே 4 கேன்சல், இந்த 1 டைம் இங்கே 8 டைம்ஸ். இங்கே 4 இன்ட்டு 1/9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 3s are 24 ப்ளஸ் 15 e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ். டினாமினேட்டரில் ப்ளஸ் பண்ணும்போது 15 ப்ளஸ் 9 24 மைனஸ் 24 ஆன்சர் 0. ஸோ 4 இன்ட்டு 1/0 e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ். எப்போலாம் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருதோ அப்போ நம்ம பிஐன்னு எதாவது அசம்ஷன் எடுத்தோமோ அதை மேலே எக்ஸால் இன்ட்டு பண்ணிவிட்டு கீழே 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். இங்கே பிஐ ஈக்குவல் டு 4 இன்ட்டு மேலே எக்ஸால் இன்ட்டு பண்ணுறோம், கீழே 1 டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 4d², d² டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2d, அப்போ நமக்கு இங்கே 18 கிடைக்கும் ப்ளஸ் 16d டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 16 15 இங்கே 0. ஸோ ஆன்சரில் 8d ப்ளஸ் 16 15 டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0. ஸோ e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ். அகைன் இங்கே டிக்கு பதிலாக -3/2 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். புட் d ஈக்குவல் டு -3/2. உங்கள் வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ணும்போது பிஏ ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் பை டிக்கு பதிலாக -3/2. ஸோ 8 இன்ட்டு -3/2 ப்ளஸ் 16 e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ். கேன்சல் பண்ணால் 1 டைம் இங்கே 4 டைம்ஸ். 4 இன்ட்டு x by 4 into -3 na -12 plus 16 e power of -3/2 into x. 4 into x by 16 minus 12 na 4 e power of -3/2 into x. 4 cancel na finally PA oda answer x into e power of -3/2 into x. நமக்கு வேணுன்றது ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. இப்போ இதில் CF ஓட வேல்யூவும் PI ஓட வேல்யூ ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு CF ஓட வேல்யூ a e பவர் ஆஃப் -5/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் b e பவர் ஆஃப் -3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் PI ஓட வேல்யூ x into e power of -3/2 into x.